ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சத்யநாராயண சமையல். இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் வாங்கியிருக்கிற ஹைடெக் மிக்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வாங்குகிற பொருளுக்கு என்ன தான் 1 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம்னு வாரண்டி கொடுத்தாலும் நம்மளுக்கு தோன்றது என்னென்னா இதுக்கான சர்வீஸ் சென்டர் வந்து பக்கத்தில் இருக்குமாங்கிறது தான். இதுக்கு வந்து பொள்ளாச்சியிலேயே சர்வீஸ் சென்டர் இருக்கிறதுனால நான் வந்து இதை ஓகே பண்ணிட்டேன். இந்த ப்ராடக்ட்டில் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக ஒரு பிளேட் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ட்ரையாக பவுடர் பேஸில் எது வேணாலும் அரைச்சிக்கலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள் இந்த மாதிரி. இன்னொன்று வந்து கிராஸ் பிளேட் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து சில்வர் பிளேட் அடியில் இருக்குது. இது சட்னி, மசாலா அந்த மாதிரி ஏதாவது மிளகா அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். நான் இந்த ஹைடெக் மிக்சர் வந்து 3400ன்னு ஆஃபர் ரேட்டில் வாங்கினேன். இதில் பார்த்திங்கன்னா 4 மக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஜூஸ் எது வந்து அரைச்சி வச்சாலும் உள்ளே வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து மைக்ரோவேவ் சேஃப், அப்புறம் டிஷ்வாஷர் சேஃப்னு சொன்னாங்க. இந்த 4 மக்ஸ்க்கு வந்து லிட் கொடுத்துட்றாங்க. இது இல்லாமல் 2 ஸ்டீமர் டாப்பும் கொடுக்குறாங்க, ஒரு ஜூஸர், அப்புறம் வந்து ஒரு குட்டி ஜார் விட்டு அரைக்கிறதுக்கு, அப்புறம் வந்து சட்னி இதெல்லாம் அரைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஜார் கொடுக்குறாங்க. பார்த்திங்கன்னா தெரியும் வீடியோவில். இப்போ நான் வந்து அவங்க குறுமிளகு ஒன்று போட்டு அங்கே வந்து டெமோவில் வந்து பீஸில் போட்டு காட்டினாங்க. இப்போ நான் ஒரு 2 குறுமிளகு வச்சு வந்து அரைச்சி பார்க்கலான்ட்டு அரைச்சி பார்த்தேன். நல்லாவே வந்துச்சு. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பிளேடு வந்து ஃப்ளாட் பிளேடு. பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து கீழே வந்து ஸ்டீல் கிடையாது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடையாது. சும்மா வச்சு ஒரு ட்விஸ்ட் பண்ணாவே வந்து லாக் ஆகிக்குது. ட்விஸ்ட் பண்ணி பிடிச்சிக்கிட்டாலும் போதும், இல்லாட்டி மேலே ட்விஸ்ட் பண்ணி லாக் பண்ணிவிட்டு மேலே ஒரு சுவிட்ச் மட்டும் போட்டுவிட்டால் போதும். தம்பி தான் வாங்கி அரைக்கிற. அப்படி பார்த்திங்கன்னா தெரியும். குறுமிளகு வந்து 2 தான் போட்டேன். நல்லாவே அரைச்சிருச்சு. இதை அரைச்சிட்டு வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு, குறுமிளகு எல்லாத்தையும் சேர்த்து வந்து சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி பார்த்தா அதுவும் வந்து நல்லாவே அரைச்சினது. பட்டை வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பட்டை தான் போட்டேன். எப்படி அரைக்குதுன்னு பார்க்கலாங்கிறதுக்காக நல்லாவே அரைச்சி கொடுத்துச்சு. தம்பி வந்து எல்லாமே அரைச்சி செக் பண்ணி பார்த்துடணுன்னு ஒரு ஆசை அவனுக்கு. அதனால் நான் வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வந்து அரைச்சி பார்த்துட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லாவே அரைச்சிருக்குது. அடுத்தது வந்து பாசிப்பயிறு போட்டு அரைச்சி பார்க்கலான்ட்டு அரைச்சி பார்த்தோம். அதுவும் வந்து ரொம்ப நல்லாவே அரைச்சிது நைஸாக. மெஷினில் கொடுத்து அரைக்கிற அளவுக்கு நல்லா நைஸாக இருந்துச்சு பாசிப்பயிறு. அங்கே கடலப்பருப்பு எல்லாமே சுக்கு முதற்கொண்டு எல்லாமே போட்டு டெமோ காட்டினாங்க. இருந்தாலும் நம்ம வாங்கிட்டு வந்த அந்த மெஷின் வந்து நல்லா ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணுமேங்கிறதுக்காக நான் வந்து எல்லாத்தையும் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டோம். பார்த்திங்கன்னா நல்லாவே பவுட்ரு ஆகிருக்குது. தெரியுதா? நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து சட்னி வந்து போட்டு பார்த்தோம். குட்டி ஜார்லேயே போட்டேன். தேங்காய் சட்னியும் அரைச்சி பார்த்தாச்சு. பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது. அடுத்தது வந்து சிவப்பரிசி வந்து ஊற வச்சுருந்தேன். எப்போவுமே காலையில் வந்து கஞ்சி வைக்கிறதுக்காக அரைப்பேன். ஊற வச்சுருந்தேன். நைட்டு ஊற வச்ச அரிசி தான். நல்லாவே அரைச்சி கொடுத்துச்சு. இப்போ அடுத்தது வந்து ஜூஸ் வந்து ட்ரை பண்ணலான்ட்டு கிரேப்ஸ் போட்டு பார்க்கலான்ட்டு போட்டேன். அதில் வந்து ஃபுல்லாக போட்டேன். இதை வந்து லாக் டைப்பு மேலே வந்து அந்த மூடி போட்டு லாக் சிம்பிள் போட்டிருக்கோம். லாக் போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு மேலே அதை வச்சு ப்ரெஸ் கூட பண்ண வேண்டியதில்லை. இதுக்கு நான் ஆரஞ்சு ஜூஸ் ட்ரை பண்ணல, ஆப்பிள்லாம் அது போனதை ப்ரெஷ் பண்ணுமே என்னமோ. ப்ரெஷ்ஷிங் தேவைப்படாது இதுக்கு. அப்படியே வந்து ஜூஸ் வந்து ஒரே சுற்று தான் விட்டேன். நீங்கள் பார்த்தா தெரியும் வீடியோவில். அவ்வளோதான், முடிஞ்சுது. கண்ணு சிமிட்டுற நேரத்தில் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் ஒரு சுற்றுட்டேன். ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குதுங்க. தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். கிரேப் ஜூஸ் ரெடி. அடுத்தது வந்து இதையும் இல்லைங்க, இந்த ஜூஸரில் உள்ளே இருக்கிற அந்த ஃபில்டரெல்லாம் எடுத்துகிட்டு கீழே பிளேடை செட் பண்ணால்
நான் அரிசி, சோளம், சிவப்பரிசி எல்லாமே கலக்கி தான் போடுறேங்க. 1 லிட்டர் கெப்பாசிட்டின்னு சொன்னாங்க. அந்த உள்ளே இருக்கிற ஜூஸரோட ஃபில்டர் இதெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போடும்போது பிளேட் அட்டாச் பண்ணி மேலே லாக் போட்டுடலாம். இதான் லாக்குங்க, ஓப்பன் எல்லாமே இருக்குது. மாவு வந்து பயங்கரமாக அரைச்சி கொடுக்குது. சூப்பராக இருக்குதுங்க மிக்ஸி. ஆளினால் அழகுராஜா மாதிரி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹைடெக் மிக்சர் ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால்